ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 11 ஓவி 38. வேதத்தின்படி ஆனந்தமே பிரம்மம். கேட்பவர்கள் தினமும் கேட்கின்றார்கள், நூல்களிலே படிக்கின்றனர். புத்தக ஆர்வலர்கள் பக்தர்களினுடைய மெய் உணர்வு ஷீரடியிலே. விளக்கம். ஏக்நாத் பாகவதம் கூறுகின்றது, சிலைகள் எனது வெளிப்படுத்தப்படாத வடிவத்தை குறிக்கின்றன. எனவே புனிதர்கள் எனது உயிருள்ள வடிவங்கள். இது கடவுளினுடைய வாக்குறுதி. பேரின்ப பிரம்மன் கேட்போர் ஸ்ருதியினுடைய உச்சரிப்புகளை தவறாமல் கேட்கின்றார்கள். புத்தக அறிஞர்கள் அதை தங்கள் இதயங்களிலே படிக்கின்றார்கள். ஆனால் அந்த வாக்கியத்தினுடைய ஆதாரம் ஷீரடி பக்தர்களிடம் உள்ளது. பாபா எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமயமாகவும் அருள் நிறைந்தவராகவும் இருக்கின்றார். அவர்கள்தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளம். நீ சகுணனா அல்லது நிர்குணனா? என்ன இது பக்தி நிலை? அந்த கடவுளின் வடிவம் மனங்களிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்ரீ பாபா பரமேஸ்வரினுடைய வடிவத்தை பார்த்தவர்கள் உறுதியாக்கி, ஸ்ரீ பாபாவினுடைய வடிவமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தர்க்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். இது குறித்து பக்தர்கள் புகார் தெரிவிக்க தொடங்கினர். மண்டபத்திலே பாபா அமர்வது ஒரு பழைய கோணித்துண்டு மீது. பக்தர்கள் அதன் மீது அழகான மெத்தை விரித்தனர். அதன் பின்னால் சாய்ந்து கொள்ள ஒரு சுவர் இருந்தது. அங்கே ஒரு மேஜை வைத்தனர். அன்றிலிருந்து பாபா மேஜையின் ஆதரவுடன் மெத்தையிலே உட்காரத் தொடங்கினார். ஷீரடியில் தான் தங்கியிருந்தாலும் எல்லா இடங்களிலும் அவர் இருப்பதாக சாயி தனது பக்தர்களை உணர வைத்தார். பாபா தன்னை ஒரு சுய கட்டுப்பாடு கொண்டவராக இருந்தாலும் பக்தனுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப வழிபாட்டையும் உபச்சாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். பூஜையின் போது சிலர் விசிறிகளை வீசுகின்றார்கள், சிலர் ஷெனாய் சௌகதா வாசிக்கின்றார்கள், சிலர் சிவலிங்கத்தின் மீது 2 கிடைமட்ட தூப குச்சிகளை போல வைக்கின்றார்கள். அதனால் சிலர் கஸ்தூரியுடன் சந்தனத்தை கலந்து பாபாவிற்கு பூசுவார்கள். தாத்தியா சாஹேப் நூல்கரினுடைய நண்பர் டாக்டர் பண்டிட் பாபா ஒரு முறை மசூதிக்கு தரிசிக்க ஷீரடிக்கு வந்தார். பாபாவை குனிந்து வணங்கி சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். பாபா அவர்களிடம், தாத்தா பட்டினுடைய வீட்டிற்கு செல்லுங்கள். பாபா வழிகாட்டினார். டாக்டர் பண்டிட் தாத்தா பட்டினுடைய வீட்டிற்கு சென்றார். தாத்தா பட் அவரை சரியான முறையிலே வரவேற்றார். இதற்கு பிறகு தாத்தா பட் தானே பாபாவை வணங்க புறப்பட்டார். நீங்கள் வருகின்றீர்களா? இவ்வாறு கேட்டார். பண்டிட் தாத்தாவுடன் மீண்டும் பாபாவிடம் சென்றார்.
பாபாவை தாத்தா வணங்கினார். அப்பாவி பக்தி பண்டிட் பாபாவினுடைய நெற்றியிலே 3 கோடுகளை இட்டார். முன்னதாக பாபா எந்த பக்தரையும் தன்னுடைய நெற்றியிலே வாசனை திரவியத்தை பூச அனுமதித்தது கிடையாது. மகள் சாபதி அவருடைய கழுத்திலே வாசனையை பூசுவார். மற்ற பக்தர்கள் அவரது காலிலே வாசனையை இடுவார்கள். பண்டிட்டினுடைய துணிச்சலான செயலை கண்டு தாத்தா பயந்து விட்டார். பாபா இப்போது மிகவும் கோபப்படுவார் என்று பயந்தார். ஆனால் உண்மையிலே பாபா எதுவும் சொல்லவில்லை. மாறாக அவரது அணுகுமுறை மகிழ்ச்சியாக தோன்றியது. குறிப்பு: ஓர் நாம தத்துவம் மனதிலே உறுதியாக பிடித்தவுடன் சாயியை போன்ற இரக்கம் உங்களுள் மலரும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।